Hello children, welcome back. In this video la நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா we are going to do the exercise on adverbs of time. So நம்ம adverbs பத்தி தான் learn பண்ணிட்டு இருக்கோம். So இப்போ நாம adverbs of time find out பண்ண போறோம். So firstly நம்ம adverbs of time னா என்னென்ன adverbs வரும்ங்கறத learn பண்ணலாம். The adverbs used to talk about when an action is done are called adverbs of time. இதுதான் அதோடைய definition. என்ன சொல்றாங்கன்னா எந்த adverbs ஒரு ஆக்ஷனோட டைமை பற்றி பேசுதோ அதுதான் வந்து adverbs of time. அதாவது ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு வென்னுங்கிற நம்ம கொஷின் அந்த சென்டென்ஸில் கேட்டோன்னா இல்லை அந்த வேர்புக்கு நம்ம பர்டிகுலராக கேட்டோன்னா அந்த ஆன்சர் தான் நமக்கு adverbs of timeல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. In the evening I played in the evening. நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ எப்போ ப்ளே பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஈவினிங் அந்த ஆன்சர் தான் இருக்கும். அப்போ அந்த இந்த ஈவினிங்கிறது நேரத்தை குறிக்குது. அப்போ நேரத்தை குறிக்கிற அட்வர்ப்ஸ் தான் நம்ம அட்வர்ப் ஆஃப் டைம்னு சொல்லுவோம். ஒன் மோர் எக்ஸாம்பிள். at 7 o'clock I wake up at 7 o'clock. நான் எந்திரிப்பேன். எப்போ எந்திரிப்பேன்? காலையில் 7 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது 7 மணிங்கிறது தான் adverbs of time. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா adverbs of timeனா என்னன்னு? ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸில் போகலாம். So what do we need to do in this exercise? இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find out what is wrong in the sentences below, then use your own adverbs of time to correct sentences. ஸோ என்ன பண்ணணும்னா அங்கே adverbs of டைமோ இல்லை adverbs வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டான adverbs of டைமை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணணும். You can take page number 65 for the reference. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் adverb of time கூட யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. இன்னைக்கு, நாளை, 7 மணி இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம adverbs of timeன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். My final exam will be all ready. மீனிங் பாருங்க, என்னுடைய ஃபைனல் எக்ஸாம் ஆல்ரெடி அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு மீனிங்கே கொடுக்கல. வில்பிங்கிறது நடக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்லும். பட் ஆல்ரெடிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். ஸோ ஆல்ரெடிங்கிறது ராங் அட்வர்பு. ஸோ நம்ம எந்த அட்வர்பை யூஸ் பண்ணணும்? அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அட்வர்ப் ஆஃப் டைமில் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்கள். மை ஃபைனல் எக்ஸாம் வில் பி டேஷ். என்னுடைய கடைசி எக்ஸாம் நடக்க போகுது. எப்போ நடக்க போகுதுங்கிறது தான் அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்மளுடைய கரெக்டான அட்வர்ப் ஆஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன ரைட் பண்ண போகிறோன்னா மை ஃபைனல் எக்ஸாம் வில் பி டுமாரோ. நாளைக்கு என்னோட ஃபைனல் எக்ஸாம். இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு இல்லை வந்து நெக்ஸ்ட் மந்த்து அந்த மாதிரி நம்ம டைமை ரெஃபர் பண்ணுற வேர்ட்ஸை ரைட் பண்ணலாம். ஸோ டைமை ரெஃபர் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம அட்வர்ப் ஆஃப் டைம்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி செகண்ட் கொஷின். Second question. My brother started from home rapidly, so he missed the bus. Meaning, என்னுடைய பிரதர் வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்புனா அதனால அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பாருங்கள், இந்த நான் சென்டென்ஸ் சொல்லும் போதே ராங் மீனிங் தான் கொடுக்குது. சீக்கிரமாக போனால் யாராவது பஸ் மிஸ் பண்ணுவாங்களா? நோ. அப்போ இங்கே அட்வர்பை ராங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சூட்டபிளான அட்வர்ப் ஆஃப் டைம் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் பாருங்கள். மை பிரதர் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த அட்வர்பை யூஸ் பண்ணிக்கலாம்? அட்வர்ப் ஆஃப் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஏதாவது ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறேன். லைக் at 9 o'clock. என்னுடைய பிரதர் 9 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்புனா அதனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். இங்கே நம்ம டைமை தான் யூஸ் பண்ணணும் சில்ட்ரன். பிகாஸ் நம்ம அட்வர்ப் ஆஃப் டைமை தான் இங்கே ஃபில் பண்ணிகிட்ருக்கோம்.
our dance class will end there 1 hour. ஸோ பாருங்க எங்களுடைய டான்ஸ் கிளாஸ் 1 ஹார்ல எண்ட் ஆக போகுது. பட் இவங்க என்ன சொல்றாங்க, எண்ட் தேர், அங்கே 1 ஹார்ல எண்ட் ஆக போகுதுங்கிறாங்க. தேருங்கிறது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஸோ இங்கே ராங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே அட்வர்ப் ஆஃப் டைம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ என்னுடைய டான்ஸ் கிளாஸ் எப்போ முடியும், ஸோ இன்னும் 1 ஹாரில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை 1 மணி நேரம்க்கு அப்புறம் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கப்புறம் அப்புறத்துக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுவோம், வெரி குட், ஆஃப்டர். அப்போது ஆர் டான்ஸ் கிளாஸ் வில் எண்ட் ஆஃப்டர் 1 ஹார். ஸோ 1 ஹாருக்கு அப்புறம் எங்களுடைய டான்ஸ் கிளாஸ் எண்ட் ஆகும், முடிய போகுதுங்கிறது தான் கரெக்டான அட்வர்ப் யூஸ் பண்ண சென்டென்ஸ். I saw a beautiful bird away. நான் ஒரு அழகான பறவையை பார்த்தேன். பட் அவேங்கிறது தூரத்தை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ தட் இஸ் அ ராங் ஆன்சர். ஸோ நம்ம இங்கே சூட்டபிளான டைமை குறிக்கிற அட்வர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ சா பியூட்டிஃபுல் பேர்ட்னா ஒரு அழகான பேர்டை பார்த்தேன். எப்போ பார்த்தேன் அப்படின்னு நான் கொஷின் கேட்டேன்னா அதோடைய ஆன்சர் தான் அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ நம்ம எப்போங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள். ஐ சா பியூட்டிஃபுல் பேர்ட். ஸோ எப்போ பார்த்தீங்க, இந்த மார்னிங்கில் நான் பார்த்தேன். ஸோ ஐ சா அ பியூட்டிஃபுல் பேர்ட் திஸ் மார்னிங் ஆர் இந்த மார்னிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The bird sang finish. The bird sang finish அப்படின்னா பேர்டோடைய பாட்டு முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாடினது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் நீங்கள் ராங்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சூட்டபிளான அட்வர்ப் ஆஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பேர்ட் சாங், பேர்டு பாடிச்சு இல்லையா, எப்போ பாடிச்சு அப்படி நம்ம கேட்டால் அதுவும் நம்மளுடைய சூட்டபிளான நம்ம அட்வர்ப் ஆஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே, இல்லை மார்னிங்கில், இல்லை நைட்டில் பாடிச்சு, எது வேணாலும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். But that should be the answer for when the action is done. நீங்கள் ரைட் பண்ணுற ஆன்சர் when, எப்போ அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கணும். ஸோ இங்கே நான் ரைட் பண்ணுற ஆன்சரை பாருங்கள். The bird sang எவ்ரி மார்னிங். அது டெய்லி, ஓகேவா, எல்லா காலை பொழுதுலையுமே அது பாட்டு பாடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் தி கரெக்ட் அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ சில்ட்ரன், இந்த வீடியோவில் நம்ம அட்வர்ப் ஆஃப் டைம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ அங்கே ஒன் மோர் கொஷினும் இருக்குது. ட்ரை டு டூ பை யுவர் செல்ஃப் அண்ட் ஐல் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ வித் தி நியூ டாபிக். தேங்க்யூ.